என் தம்பி லஞ்சம் வாங்கியிருக்கான். அது உண்மைதான். அவன் வாங்குறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் அப்பன்தான். அவன் ஒருத்தனுடைய சுயநலத்துக்காக என் வாழ்க்கை, என் தம்பி வாழ்க்கைன்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையையும் என் அப்பன் கெடுத்துட்டான். அவனுடைய சுயநலத்துக்காக அவன் தங்கச்சி பொண்ணு அண்ணன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் அப்பன் இதை செஞ்சுட்டான். அவன் எதுவுமே பண்ணல, எங்களுக்கு கெட்டது தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம அண்ணன் மருந்துக்கிட்டு, போதும் வாயை மூடுங்க, என் மாமனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த உலகத்திலேயே எதை கேட்டாலையும் வாங்கி கொடுக்குற தைரியமோ தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் என் மாமன் மட்டும்தான். அதே இடத்துல தான் அப்பனுக்கே தகுதி இல்லாத கேவலமாக இருக்கிறவனும், குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியெல்லாம் வாங்கி கொடுத்தத பெருமையாக பேசுகிறவனும் இதே இடத்துல தான் என் அப்பனும் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் சாமிதுரையை அவமானப்படுத்தி நம்ம சண்முகத்தை ரொம்ப பெருமைப்படுத்தி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, உன் அம்மா மேலே சத்தியம் பண்ணு, இப்போ நீ சொன்னதெல்லாம் நிஜம்தான் அப்படின்னு சொல்லி அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்குறாங்க. ஆனால் கிட்ட போன சரவணன் அப்படியே நிற்கிறாரு. நம்ம செண்பகவல்லியும் எங்கடா நம்ம மேலே சத்தியம் பண்ணி நம்ம உயிரை எடுத்துருவானோ நம்ம பையன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரவணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புடவைக்காரி நீ சொல்கிறதுக்காக சத்தியம் பண்ணி நான் சொன்னேன்னா அப்போ நான் இப்போ சொல்கிறது தான் உண்மைன்னு நினைக்குவாங்கல்ல, நீ சொல்கிறனால என்னால் சத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது, போதும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் மகன் என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரை அழுது நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னால் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாலையும் அண்ணத்துடைய பேச்சை அந்த இடத்துல ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை. என் கூட வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரையும் சின்ன பொண்ணும் ரெண்டு பேரும் நம்ம அண்ணத்தோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பக்கமும் நம்ம சண்முகம் ஒரு பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அண்ணத்தை திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்க.